தமிழகத்திலிருந்து வெளியாகக்கூடிய நாளிதழ் ஒன்றில் தேசிய தலைவரின் மகளை குறித்த ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுகின்றன. கடந்த காணொளியில் நான் மிக தெளிவாக ஒரு விடயத்தை மையப்படுத்தி நான் பதிவிட்டிருந்தேன். ஒரு வலையொலியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வலையொலியிலே தேசிய தலைவருடைய மகள், அந்த ஈழத்து இளவரசி தன்னுடைய குரல் பதிவை வெளியிட்டிருப்பதாக அந்த ஒரு செய்தி இருந்தது. அதாவது ஒரு உரை அவர் ஆற்றியிருந்தார். அந்த உரையிலே என்ன விதமான சாராம்சங்கள் சொல்லப்பட்டிருந்தது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய ஒரு அரிய தகவலை நான் தொகுத்து வழங்கியிருந்தேன். பல நண்பர்கள் அதற்கு பாராட்டை தெரிவித்திருந்தார்கள். சில நண்பர்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு கதை ஆரம்பமாகிவிட்டதா என்கின்ற விமர்சனங்களை எடுத்து வைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அது சார்ந்த பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தமிழகத்தில் இருந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய பிரபலமான நாளிதழ் ஒன்று தேசிய தலைவருடைய மகளின் அந்த உரையை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கி அவர்கள் அந்த செய்தி முழுவதையுமே அவர்கள் தங்களுடைய அந்த நாளிதழிலே அதை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தேசிய தலைவருடைய மகளுடைய அந்த பேட்டி அல்லது அவர் சொன்ன அந்த கருத்து ஒரு நாளிதழில் வெளியாகி இருக்கிறது என்பது முதலாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் ஏதோ ஒரு மாற்றம் உருவாவதற்கான ஒரு களம் உருவாகி கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இது சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படை தான். ஐயா பல நெடுமாறன் அவர்கள் பொய் சொல்ல வேண்டிய ஒரு சித்தாந்தத்திற்குள் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. இந்த வயதில் அவர் பொய்யை சொல்லி தனக்கான ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய ஒரு களத்திற்கும் சொந்தக்காரர் அல்ல. அவர் 1.5 வருடத்திற்கு முன்பு எடுத்து வைத்த அந்த கருத்தாக்கம், அந்த வார்த்தைகள், அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பது மட்டும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் இந்த விடயத்திற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளை பலர் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் மாவீரர் உரை என்கின்ற அடையாளத்தோடு தேசிய தலைவருடைய மகள் தோன்றுகிறார் என்கின்ற செய்தி பரவின. அந்த செய்தியை மையப்படுத்திய செய்திகளும் வலம் வந்தன. அதன் பின்பு பேசிய அந்த பெண் தேசிய தலைவருடைய மகள் இல்லை, அது ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பெண் என்கின்ற கருத்துகள் வலுவடைந்து கொண்டே இருந்தன. அது முதன்மையான ஒரு தளத்தை நோக்கியும் சென்று கொண்டு இருந்தன. அதற்கு பின்பு குறிப்பிட்ட ஒரு பெண்தான் இதுபோன்று ஒரு வேடம் போட்டுக்கொண்டு நாடகம் நடத்துகிறார் என்கின்ற செய்திகளை சொன்னார்கள். அதன் பின்பு அந்த பெண் வழக்கு போடக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. எந்த பெண் இப்படி வேடம் போட்டுக்கொண்டு நடிக்கிறார் என்று சொன்னார்களோ அதன் பின்பு அந்த பெண்ணை குறித்த எந்த செய்திகளையும் சொல்லவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்கின்ற வேகத்தை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் யார் என்ன விடயங்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற அந்த தேடலுக்குள் அவர்கள் செல்ல விரும்பவில்லை. அவர்களை பொறுத்தமட்டில் குதிரைக்கு அதன் கண்கள் தெரியக்கூடாது என்பதற்காக, அதாவது சுற்றுமுற்றும் தெரியக்கூடாது என்பதற்காக கடிவாளம் போட்டிருப்பது போன்று அவர்கள் ஒற்றை குறிக்கோடோடு பயணிக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்தியே தீருவோம் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக பயணித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அதற்கான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் இன்னொரு வலையொலி, அதாவது ஒரு வலையொலியிலே ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த செய்தி தேசிய தலைவருடைய மகள் தன்னுடைய உரையை எடுத்து வைக்கிறார் என்கின்ற செய்தியாக இருந்தது. எனவே அந்த வலையொலியில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்பதை குறித்து கேட்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்து அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டது என்கின்ற விடயத்தை நான் உங்களுக்கு கடந்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். அது ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இருந்தது. அதன் பின்பு கண்டிப்பாக தமிழர்களுக்கான தனி நாடு உருவாவதற்கான ஒரு களத்திற்காக கடைசி வரை நான் போராடுவேன் என்கின்ற கருத்துகளும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருந்தன.
இந்த விடயங்கள் பரபரப்பு செய்திகளாக ஒவ்வொரு இடத்திலும் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் இது சார்ந்த கருத்துக்களை இப்பொழுது பேசத் தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படி பேசத் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில்தான் தமிழகத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாலை நாளிதழ் இந்த செய்திக்கு ஒரு பிரதான களத்தை கொடுத்திருக்கின்றது. அதாவது அந்த செய்தியில் அவர்கள் குறிப்பிட்டு, அதாவது இவர்கள்தான் பேசினார் இப்படி என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல், தேசிய தலைவர் அவர்களுடைய மகளுடைய உரை என்கின்ற தலைப்பிலே அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இப்பொழுது ஊடகங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டது. அந்த தேசிய தலைவருடைய மகள்தான் இந்த பெண்மணி அல்லது இந்த சகோதரி என்கின்ற எண்ணத்தை ஊடகங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டது என்பதின் வெளிப்பாடாக இவையை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நெடுங்காலமாக மெழுகுவர்த்தியை கையிலே வாங்கி வைத்துக்கொண்டு எப்படியாவது நாங்கள் கொளுத்தி விடுவோம் என்கின்ற ஒற்றை அறைகூவலில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதுகாரும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த விடயங்கள் பொய்களாக மாறிக்கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வியைத்தான் அது எழுப்புகின்றன. தற்பொழுது இதுவரை எந்த ஊடகங்களும் தேசிய தலைவருடைய மகளின் கருத்துக்களை பதிவிடுவதற்கு முன்வரவில்லை. காரணம், அதிலே பல சர்ச்சைகளும் பல கேள்விகளும் இருந்தன என்பது பரவலாக நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இப்பொழுது ஊடகங்கள் அவருடைய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து செய்திகளை வெளியிடுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்றால், அதை முதன்மைப்படுத்தி செய்திகளை முன்னுரிமை கொடுத்து வெளியிடுகிறது என்றால், ஐயா பழநெடுமாறன் அவர்கள் சொன்னது உண்மைதான் என்கின்ற ஒரு வாதம் இப்பொழுது முன்னிலை பெறுகிறது என்பதைத்தான் நாம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அல்லது இதுகாரும் மற்றவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் எல்லாம் திட்டமிட்டு யாரோ செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக்கத்திற்கு அவர்கள் தலையசைத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பதிவாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல இந்த விடயத்தை மையப்படுத்தி, அதாவது தேசிய தலைவரை மையப்படுத்தி சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பு ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பதிவிட்ட கருத்தில் கூட ஐயா பழநெடுமாறன் அவர்கள் என்ன கருத்தை பதிவிட்டாரோ அதே கருத்தை அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு களத்தையும் பார்க்க முடிகின்றது. இதுகாரும் தேசிய தலைவருடைய மகள் இவள் இல்லை, அல்லது தேசிய தலைவருடைய மகளும் வீரகாவியம் அடைந்து விட்டார் என்கின்ற பல கதைகள் பேசப்பட்டு கொண்டிருந்த வேளையில் தேசிய தலைவருடைய மகளின் உரை இப்பொழுது ஊடகங்களில் வெளிவரத் தொடங்கி இருப்பது ஒரு பெரிய மாற்றத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றன. பல மர்மங்கள் இதிலிருந்து உடைபடுமா? பல உண்மைகள் வெளியே தெரிவதற்கான களங்கள் அமையுமா? அல்லது வேறு ஏதாவது நல்ல விடயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? போன்ற பல கேள்விகள் மக்கள் மன்றத்திலே எழும்பி இருக்கின்றன. அதற்கான விடைகளை காலம்தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.